நாம இருக்கிறது இந்தியா தானா? இப்படிப்பட்ட கேள்விகள் கொஞ்ச நாட்களாவே நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயங்கள் அந்த மாதிரி. நம்ம ஊர்ல லஞ்சம்னு சொன்னாவே ஆமா போங்க சார், அது ரொம்ப காலமா இருக்கு, அதையும் நாங்க ஒழிக்கிறோம்னு எல்லா அரசும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நடந்த பாடு இல்லைன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம். ஆனா தற்போதைக்கு அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் களத்துல இறங்கி இருக்கு. எந்த மாநிலம்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது இடத்துல இருக்கிற ஆந்திரா. எதுல இரண்டாவதுல இருக்கிறாங்கன்னா லஞ்சம் கொடுக்கறதுல இரண்டாவது இடத்துல ஆந்திரா இருக்கு, முதல் இடத்துல கர்நாடகா இருக்கு. சோ இந்த ஒரு பட்டியலில் இருந்து நம்ம பேரே வெளில வரணும் அப்படின்னு சொல்லி பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் குறை தீர்க்கும் புதிய ஒரு அமைப்பை ஆந்திர மாநில அரசு உருவாக்கி இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையில. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு போன் நம்பர் கொடுக்குறாங்க சார், 1100 அப்படின்னு சொல்லிட்டு. அரசு சேவை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு நீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா, லஞ்சம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உடனடியா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட இந்த துறையிலிருந்து அதிகாரிகள் விசாரிப்பாங்க. லஞ்சம் வாங்கினதை அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னா அதை திருப்பி கொடுத்துட்டா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படாது. அதே நான் லஞ்சம் வாங்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சாதிச்சாருன்னா அதுக்கு மேல விசாரணை அவரை சுத்தி இருக்கவங்க மூலமா தொடரும். இதுல புரோக்கர்களும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். சரி, ஒரு திட்டம் தானே, பல திட்டங்கள் இது மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் எங்க பாசிபிள் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா அதை நீங்க கொஞ்சம் தொடச்சிருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த திட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுல ஒரு 12 அதிகாரிகள் நாங்க வாங்கணும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தெரியல என்பதன் காரணமாக ஒரு 10 பேத்துக்கு கால் பண்ணி சார் பிடிக்க சாருங்க போனோம்னு சொல்லி ரமணா படத்துல வர மாதிரி கொடுத்துருக்காருங்க. கொடுத்த அளவு என்னவோ கம்மி தான், 500 1000 அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தானே பயம் ஜாஸ்தியா இருக்கும். லட்சம் கோடி கணக்கில் வாங்குறவங்க எல்லாம் இங்க இல்லைன்னா அங்க கூட்டு சரி கட்டிடலாம் அப்படின்ற ஒரு இதுல உட்கார்ந்து இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களையும் உள்ள வச்சு வளைச்சு பிடிச்சி நொங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஆந்திரா சைட்ல இருந்து சொல்றாங்க. சப்போஸ் யாராச்சும் இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு நல்ல அதிகாரிகள் மேல தவறா புகார் கொடுத்தாங்கன்னா அவங்களையும் நொங்குறதுக்கு இந்த ஒரு இதுல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல ஒரு திட்டமா இருக்கு. எப்படி நம்மளோட ₹1 இட்லி திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி அவங்களோட இந்த ஒரு திட்டத்தை நாம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா இங்க அரசே நொங்கு வாங்கிட்டு இருப்பதன் காரணமாக இந்த திட்டம்லாம் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்கப்படுது சார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பக்கத்துல யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில கவர்னருக்கும் முதல்வருக்கும் பயங்கரமான லடை. கவர்னர் என்ன பண்ணிருக்காங்க, ட்விட்டர்ல இறங்கி போயிட்டு பயங்கரமா கேள்வி மேல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஏமா நீங்க ட்விட்டர்ல கேட்கிற கேள்விகளை நேர்ல கேட்டிருந்தீங்கன்னா நான் பதில் சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லி நாராயணசுவாமி அவர்கள் இப்போதைக்கு புலம்பிட்டு இருக்காராமா. என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க? நீங்க ஒரு நல்ல நிர்வாகியா இருக்க வேண்டாமா, இல்ல ரப்பர் ஸ்டாம்பா மட்டும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நீதி வேண்டி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு நல்ல நிர்வாகியா இருந்து உதவ வேண்டியது அவசியம் இல்லையா? நாம செயல்படுறதை யார் தப்புன்னு சொல்லிட முடியும்? சார், நம்ம ஒரு யூனியன் டெரிட்டரியல் இருக்கிறோம். இந்த ஒரு இடத்துல கவர்னரும் சரி சீஃப் மினிஸ்டரும் சரி சேர்ந்து செயல்படணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கிரண்பேடி எப்படி கேள்விகள் முன் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி முதல்வரும் கிரண்பேடி மேல குற்றச்சாட்டுகள் மேல குற்றச்சாட்டா வச்சிட்டு இருக்காங்களாமா சார். மொத்தத்துல 2 பேருமே ஏதோ எதிர்க்கட்சி மாதிரியே செயல்படுறாங்க. 2 பேருமே இப்போதைக்கு பதவியில் இருக்கிறீங்க. அதை அவங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்துங்க சார் கொஞ்சம். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். எல்லா மாடிப்படியும் மாடிஃபிகேஷன் இருக்குது. மாடிப்படியெல்லாம் உடைச்சி அவங்க நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். கார்டனில் அவங்க யூஸ் பண்ண வாக்கர் இருக்குது. இதையெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது. அவங்க பாதிக்கப்பட்டால் அது தெரிஞ்சால் என்னுடைய தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு சொல்லி இதே இப்போ இருக்க பொதுச்செயலாளர்கிட்ட அம்மா அது வெளியில் வரக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தாங்க.